ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நான் சொந்தமாக ஒரு கதை எழுதி வெப் சீரிஸ் மாதிரி நம்ம சேனலில் போட்டால் அதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களான்னு கேட்டேன். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக த டே ஹேஸ் கம். ஸோ இன்னைக்குலேருந்து நம்ம வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு முழுவதுமான கற்பனை கதை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இந்த கதையை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோட மைய கருவை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி நமக்கு நிறைய கேரக்டர் டிஃபைன் பண்ணி கற்பனையாக எழுதின ஒரு வெப் சீரிஸை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய ஓடிடியில் வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு வெப் சீரிஸில் நிறைய எபிசோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன கதைகள் இருக்கும். அந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அதை முடிக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட முடிப்பாங்க. பட் ஒரு எபிசோட்லேயே நீங்கள் அந்த ஃபுல் வெப் சீரிஸோட கதையை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அது முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு எபிசோட் முடியும் போது அதில் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஒரு லீடு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி லீடு வந்துட்டே போய் கடைசி எபிசோடில் தான் கதை முடியும். பட் நம்ம கிரைம் சேனலில் நீங்கள் எல்லாமே ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஃபுல் ஸ்டோரியை பார்த்து பழகிட்டீங்க. ஸோ இப்போ நான் போட போகிற இந்த வெப் சீரிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 எபிசோட் மாதிரி நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் ஓடிடியில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு பாருங்கள். ஒரே நாளில் உங்களால் எல்லாத்துக்கும் விட தெரியாது. இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, இந்த இன்சிடென்ட் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பலவித கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். பட் அட் த எண்ட் எல்லா எபிசோட் முடியும் போது எல்லாமே அப்படி லிங்க் ஆகும்போது ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஓ, இதுதான் நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு ஓடிடியில் வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் இப்போ நான் ரெகுலராக நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் போட போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ நம்ம சேனலில் நிறைய ட்ரூ கிரைம் கேஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு கேஸை கேட்கும்போது இது நிஜமாக நடந்த இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆள் மனசில் ஒரு தாக்கம் இருக்கும். அதனால் நான் கதையில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். பட் இப்போ இந்த மாதிரி நான் வெப் சீரிஸில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது நிஜமாக நடந்ததில்லை, இது கற்பனையாக வேல்ராஜன் எழுதுனதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். பட் அந்த மாதிரி நினைக்காதீங்க. பிகாஸ் நான் எழுதின இந்த கதை வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதினது. ஈவன் அதில் இருக்கிற நிகழ்வுகள் கூட உண்மையாக நடந்தது. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் சொல்ல போகிறது எதுவுமே 100% ஃபிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் மைண்டை ஃபிக்ஸப் பண்ணிக்கோங்க. ஒரு லென்த்தியான ட்ரூ கிரைம் பார்க்குற மாதிரியே உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை நான் ஒரு 5-6 எபிசோட பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த எபிசோடு எல்லாம் முடியும் போது ஃபைனலாக இந்த ட்ரூ கிரைம் எதை பேஸ் பண்ணி நான் எழுதணும், அந்த ட்ரூ கிரைம் கேஸையும் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நிஜமாக நடந்த நிகழ்வையும் இப்போ நான் எழுதின இந்த கதையையும் உங்களால் அழகாக லிங்க் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வெப் சீரிஸ்க்கு நான் வச்சிருக்க பேர் மரண அறுவை சிகிச்சை. இந்த பேரை கேட்கும் போதே இது என்ன மாதிரி கதை அப்படிங்கிறத உங்களால் யூகிக்க முடியும். ஓகே, இப்போ வெப் சீரிஸோட டைட்டில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த வெப் சீரிஸோட முதல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிற பரபரப்பா ஹார்ட் ஆஃப் த சென்னை சிட்டின்னு சொல்லப்படுற நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் அரவிந்த் அண்ட் ஜனனிங்கிற தம்பதிகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அரவிந்த் அப்படிங்கிற நபருக்கு 36 வயசாகுது. அவர் கிரைம் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அரவிந்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. தான் ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா அதை 100% செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்காம தன்னோட முழு ஃபோக்கஸையும் சரி, தன்னோட முழு எஃபர்ட் 200%ஐயும் தான் காலேஜ் படிக்கும்போது இருந்த படிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ தான் வேலை பார்க்குற ஜேர்னலிஸ்ட் துறையாக இருந்தாலும் சரி, அதுவும் இவர் ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிடெக்டிவ் எப்படி ஒரு கிரைமை துப்பறிவாங்களோ அந்த மாதிரி இவங்களும் நிறைய கிரைம் சீனுக்கு போவாங்க. அதில் இன்வால்வ் ஆன சஸ்பெக்ட் அப்படின்னு நிறைய பேரை பார்த்து இவங்களும் நிறைய தடயங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரவிந்தை பொறுத்த வரைக்கும் பல நாள் ஒரு பத்திரிகையில் கிரைம் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பல கிரைம் கேஸை இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கேஸை சால்வ் பண்ணி பல ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒரு கிரைம் அப்படின்னா, கிரைம் ஜேர்னலிஸ்ட்னா இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுல இந்த அரவிந்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் இருக்கு. இவங்க மனைவி எடுத்துப்போம், 31 வயசு ஜனனி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கெமிக்கல் சயின்டிஸ்டா வேலை பார்க்குறாங்க. கெமிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, நிறைய கெமிக்கல்ஸை ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது ரிசர்ச் பண்ணி கரெக்டாக அந்த கம்பெனிக்கு தேவையான ஒரு அவுட்புட் காம்பினேஷனை கண்டுபிடிச்சு கொடுக்குறதா
தான் இவங்களோட பிரதான வேலை. இந்த தம்பதிகளுக்கு 2 வயசுல யாழினிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இவங்க காதலிக்கிற ஸ்டேஜில் இருந்தே கரடு முரடா இருந்திருக்கு. 2 பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. காலேஜ் படிக்கும்போது காதலிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி 2 பேரும் வேலைக்கு போக விட்டு தங்களோட காதலை பத்தி வீட்டில் சொல்றாங்க. வீட்டில் முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப வேற வழியே இல்லாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையில வீட்டை விட்டு ஓடி வந்து நண்பர்கள் உதவியோட அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சில வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா சேர்ந்துப்பாங்க. பட் இவங்க 2 பேர் வீட்லையும் இன்னுமே அவங்க மேல கோபம் இருக்கிறதுனால இப்போ இவங்க 2 வீட்டு சைடு வந்து சரி இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மெய்டோட உதவியோட தான் அந்த யாழினிங்கிற 2 வயசு குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வர்றாங்க. ஜென்ரலாக ஒரு கணவன் மனைவி வெவ்வேறு துறையில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க ஸ்பௌஸ் என்ன வேலை பார்க்குறாங்க, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டரை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா டாக்டரோட டைம் அவங்களோடது இல்லைங்கிறது நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த அரவிந்த்ங்கிற நபரோட வேலையை பற்றி அவங்களுக்கு தெரியும். திடீர்னு இப்போ தான் கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. உடனே ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கணும், நீங்கள் இங்கே வாங்க. இவரும் கிளம்பி போயிடுவார். அந்த மாதிரி இவர் தன்னோட குடும்பத்துக்கு கொடுக்குற அட்டென்ஷன் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட தன்னோட கணவரோட ஒர்க் நேச்சர் என்னங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஜனனியோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, காலையில் 9 மணிக்கு போனால் 6 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் மெய்டை அனுப்பிட்டு தன்னோட குழந்தைய பார்க்குறது தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது இவங்க நைட்டு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது 1:30 மணிக்கு இந்த அரவிந்த்ங்கிற நபருக்கு ஒரு ஃபோன் வருது. அவர் அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. ஹலோன்னு சொல்கிறாங்க. எதிர்முனையில் ஒரு குரல் கேட்குது. சரி 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து பால்கனியில் நின்று பேசுகிறாரு. அப்போ அவங்க மனைவி முழிச்சிடுறாங்க. தன்னோட கணவருக்கு ஒரு ஃபோன் வருது. பட் அந்த ஃபோனை இங்கேருந்து பேசாமல் தள்ளி நின்று பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ முதல் டைம் என்ன நினச்சிக்கிறாங்க, தன்னோட கணவரோட ஏதோ வேலை நிமித்தமாக ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு இந்த மாதிரி அன்டைத்தில் ஒரு ஃபோன் வருது. அவருக்கும் அதே மாதிரி ஃபோனை எடுத்துட்டு போய் லிவிங் ரூமில் நின்று பேசுகிறாரு. இப்படியே ஒரு 10-15 நாள் கேப்லேயே அவருக்கு 4-5 கால் வரவிட்டு என்னதான் அவரோட வேலை நிமித்தமாக அந்த கால் கூட இருக்கலாம்னு இவங்களுக்கு தோணுனா கூட இவங்களுக்கு மனசில் ஒரு சின்ன மன உளைச்சல் வர ஆரம்பிக்குது. தன்னோட கணவருக்கு அன்டைமில் ஃபோன் வருது. அது ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுவாரோ இல்லை வேறு யாரு கூட தன்னோட கணவருக்கு லிங்க் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் தன்னோட கணவர்கிட்ட போய் அதை கேட்கறதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. அதனால தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ் ஒருத்தவங்க மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அதை விட ஒரு மென்டல் டார்ச்சரான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் சந்தேக கண்ணோடைய பார்ப்பாங்க. ஈவன் தன்னோட கணவர் ஒரு ஃபோனை எடுத்துட்டு போனாலோ இல்லை திடீர்னு எமர்ஜென்சின்னு வேலை இருக்குன்னு சொல்லி போனாலோ இவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் வருது. இவர் உண்மையிலேயே வேலைக்கு போறாரா, இல்லை அதுவும் அன்டைத்தில் போறாரே, வேற யாரையாவது பார்க்க போறாரா, இன்கேஸ் கணவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இப்போ வேற ஏதோ ஒரு பெண்ணோட இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுல நாளுக்கு நாள் மன உளைச்சல் அதிகமாயிட்டே போகுது. இப்படி ஸ்பௌஸ் மேல சந்தேகப்படும் போது அவங்களோட மன உளைச்சல் அதிகமாகும் போது அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படும். இந்த பெண்மணி அப்படித்தான். ஜனனிக்கு அவங்களோட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்படுது. தன்னோட கணவர்கிட்ட கேட்கவும் சங்கட்டமா இருக்கு. இன்கேஸ் அவர் கோவப்பட்டு அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, இவ்வளவு நாள் காதலிச்சுமே அதுக்கு அர்த்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டார்னா இவங்களுக்கு அதுக்கு விடை தெரியல. சரி தன்னோட கணவரை போனை செக் பண்ணலான்னு பார்த்தா அவர் நிறைய கிரைம் ரிலேட்டடான செக்யூரிட்டியான டேட்டா இருக்கிறதுனால அவரோட போனுக்கு அவருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன படுறதுன்னு தெரியாம இவங்களுக்கு நாளுக்கு நாள் மன உளைச்சல் அதிகமாயிட்டு போகுது. ஸோ இப்படி மன குழப்பத்தோடைய வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது இவங்க பார்க்குற வேலை ரொம்ப சென்சிட்டிவான வேலை. அதுவும் கெமிக்கல்ஸ்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ரொம்ப கவனமாக பண்ணலைன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இவங்க ஒரு நாள் அளவுக்கு அதிகமான மன உளைச்சல்ல இருக்கும்போது அவங்களோட லேப்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களையும் அறியாம தப்பான ஒரு ஆசிட்டை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த இடத்துல அந்த ஆசிட் போஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தன்னோட கணவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்காங்கிற அதே தாட்டில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடெண்ட்டை கூட அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஆக்சிடெண்ட் என்ன ஆயிடுது, அவங்க ஃபேஸில் பட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஆசிட் தெரிச்சிருக்கு. இதில் விட ரொம்ப சோகமான விஷயம், அவங்களோட 2 கண்ணுலையும் அளவுக்கு அதிகமான ஆசிட் பட்டுறது. இந்த ஜனனி வலியில கத்தி கதறி
அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அங்கே இல்லாத சர்வீஸே கிடையாது. லிவர், கிட்னி, ஹார்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃப்ளோர் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே உடனே இவங்களுக்கு அட்மிட் பண்ணி முதலுதவி கொடுக்குறாங்க. அதுவும் பார்க்கும்போது இவங்களோட கண்ணு தான் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. உடனே ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்கிறாங்க. ஈவன் மற்ற டாக்டர் எல்லாத்தையும் வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் இவங்களை ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபைனலாக காட்ஸ் கிரேஸ் இவங்களோட உயிருக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் ஜனனியோட உயிரை காப்பாற்றிடுறாங்க. பட் இதை பற்றி அவங்க கணவருக்கும் தகவல் சொல்கிறாங்க. அவரும் பதறி அடிச்சுட்டு வர்றாரு. பட் இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமிலம் ஜனனியோட கண்ணில் தெரிச்சதில் அவங்களோட 2 கண்ணில் இருக்கிற கார்னியாவும் டேமேஜ் ஆயிருக்கு. கார்னியா டேமேஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பார்வை பறி போகுது. இதை பற்றி அவங்க மனைவி கிட்டையும் சொல்கிறாங்க, கணவர்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேரும் கதறி அழுகிறாங்க. பிகாஸ் ஒரு மனுஷன் கால் இல்லாமல் கை இல்லாமல் கூட வீட்டில் இருந்துடலாம். கண்ணு இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது நம்ம கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்தா தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்து போச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இவங்களோட உயிராது காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிள் சர்ஜரிக்கு அப்புறம் ஈவன் அவங்க ஃபேஸில் கூட நிறைய சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பிகாஸ் இந்த மாதிரி ஆசிட் படும்போது அதை சால்வ் பண்ணால் கூட லாங் லாஸ்ட்டாக வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த அமிலம் உள்ளே போச்சுன்னா உங்கள் போனை டேமேஜ் பண்ணோம். ஈவன் அது இப்போ லாங் ரனில் போகும்போது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆசிட்டில் அட்டாக் ஆனவங்களோ இல்லை அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கோ தெரியும், வாழ்க்கை ஃபுல்லாக அதில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் உடலில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஜனனியை ஒரு நீண்ட கேருக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட கண் பார்வை பறி போனதுனால இப்போ இவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு. ஒரு புஸ்தகத்தில் முதல் அத்தியாயம் முடிஞ்சு புதுசாக ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது எப்படி புதுசான ஒரு கேரக்டர் எல்லாம் வருமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் இவங்களுக்கு கொடுக்குது. இவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தன்னோட கணவர் வேலைக்கு போவார், இவங்க வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வந்து தன்னோட குழந்தைய பார்த்துப்பாங்க. பட் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இவங்க குழந்தைய மட்டுமல்ல, இவங்களை பார்க்கறதுக்கே ஒருத்தர் உதவிக்கு வேணும். பட் இவங்க அம்மா அப்பா 2 பேருமே என்னதான் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்களும் வந்து உதவி செய்கிறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கிறதுனால 24 மணி நேரமும் ஒரு மெய்டை தான் வீட்டில் வச்சுக்கிறாங்க. தன்னோட குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு, தன்னைக்கும் பார்த்துக்கிறதுக்கு, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெய்டை வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி கார்னியா அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கண் பார்வை வர்றதுக்கு ஒரே ஒரு வழிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாரு, கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட். அந்த கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ நார்மலாக போய் நம்ம ஒரு சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரியோ இல்லை நம்ம கிட்னிலையோ இல்லை லிவர்லையோ சர்ஜரி பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. கார்னியா அப்படின்னா இன்னொருத்தவங்களோட கார்னியா அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணால் இவங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஐ பேங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ஐ பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துருக்கணும். இவங்க 2 கார்னியாவும் டேமேஜ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐ பேங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு நபர் கண் தானம் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னியா கொடுத்தாங்கன்னா அதை சர்ஜரி பண்ணி இவங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களும் ஐ பேங்க்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தங்களோட டேர்ன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட் டேர்ன் வர்றதுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. பல மாதங்கள் ஆகும், வருடங்கள் ஆகும், ஏன் பல வருடங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களும் சரி ஓகே வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைலை வேற மாதிரி மாத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்வை இருந்தப்போ வேற, இப்போ இல்லாதப்போ வேற. ஸோ இவங்களும் ரெகுலராக எந்திரிக்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க, தங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட 24 மணி நேரமும் இன்னொரு நபரை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படியே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்க கணவர் அரவிந்தும் வேற வழியே இல்லாமல் அவரும் 24 மணி நேரம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்போ அவரும் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவரும் ஒரு நீண்ட மெடிக்கல் லீவுக்கு அப்புறம் திரும்ப வேலைக்கு போகிறாரு. அவருக்கும் நிறைய கிரைம் கேசஸ் வருது. அதை பற்றி ஆர்டிக்கல் எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருக்காரு. ஸோ இப்படியே இவங்களோட வாழ்க்கை புரட்டி போட்டு
திரும்ப வேற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியல, இல்ல துக்கமா இருக்காங்கங்கிற மாதிரியும் சொல்ல முடியல. ஒரு நாள் இரவு இந்த தம்பதிகள் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் அரவிந்த் அப்படிங்கிற நபருக்கு மிட் நைட்ல ஃபோன் வருது. அப்பையும் இவங்க மனைவியரை கேட்குறாங்க. பட் முன்னாடி அவங்களுக்கு தெரியுது கணவர் எங்கே போய் பேசுவார் அப்படின்ட்டு. பட் ஃபோன் வந்தனா எடுத்துட்டு அவங்க கணவர் போறாரு. இதை மட்டும் அவங்களால உணர முடியுது. இன்னுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, தன்னோட வாழ்க்கையே கண்ணு இல்லாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ போய் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அந்த கணவரை திங்க் பண்ணியே தான் நம்மளுக்கு கண் பார்வை போச்சு. இன்கேஸ் அந்த ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இவங்களோட கண்ணும் பறி போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க அவங்க மனசை எப்படி தேத்திக்கிறாங்கன்னா, சரி ஓகே, தன்னோட கணவர் தவறு பண்ண மாட்டாரு, தனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, அவர் வேலை நிமித்தமாக தான் ஏதோ பேசுறாரு, பிகாஸ் அவர் வேலையை பத்தி இவங்களுக்கு தெரியும், 24 மணி நேரம் கூட கால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசையே இவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது ஒரு நாள் இவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அந்த ஹை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் ஃபோன் பண்றாரு. அவரே அரவிந்த் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன அரவிந்த் எப்படி இருக்கீங்க, ஜனனி எப்படி இருக்காங்க, இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பழகிருச்சான்னு கேட்டதுக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு சார், வேற ஆப்ஷன் இல்லையே, பழகித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. சொல்லுங்க சார், எதுக்காண்டி சார் எனக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. என்கிட்ட ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது, எதை ஃபஸ்ட்டு சொல்லன்னு கேட்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் நியூஸ் சொல்லுங்கள், அப்புறம் குட் நியூஸ் சொல்லுங்கிற மாதிரி அரவிந்த் சொல்கிறாரு. ஓகே, பேட் நியூஸ் நான் சொல்லிடுறேன். ஐ பேங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க, பட் அதோட லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி இப்போக்குள்ளே அந்த கார்னியா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் மனைவிக்கு இப்போக்குள்ளே நம்மளுக்கு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே சார், இது தெரிஞ்ச விஷயந்தான், பட் இருந்தாலும் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி குட் நியூஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த க்யூவில் வெயிட் பண்ணால் எப்படியும் ஒரு 10 வருஷமாவது ஆகும், இல்லை ஒரு 5-6 வருஷமாவது ஆகும். பட் உடனே கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறாரு. உடனே அரவிந்த் வந்து பயங்கர எக்ஸைட்டடாரு. சரி என்ன மாதிரி சார் ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள், இங்கே என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்கேஸ் அதை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிறாரு. அங்கே தான் நான் வர்றேன். இப்போ நான் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஜென்ரலாக ஒரு கார்னியா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா ஒரு கண்ணுக்கு 25,000 ரூபா பணம் ஆகும். ஸோ 2 கண்ணுக்கு 50,000 ரூபா ஆகும். இது ஐ பேங்க் வழியாக கார்னியா வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணலாம். பட் இந்த கேஸை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேஸில் இப்போ டொனேஷன் கிடைக்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கார்னியா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு வெயிட் லிஸ்ட்டை, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை அப்படி கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறோம். அதாவது எனக்கு இந்த ஐ பேங்க்கில் கொஞ்சம் அதிகாரிகளாக நிறைய பேர் தெரியும். எப்படியாவது பிரைப் அவங்களுக்கு நிறைய லஞ்சம் கொடுத்தா உங்கள் டாக்குமெண்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் எப்படி சார் எல்லாமே டாக்குமெண்டட் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் அந்த அதிகாரிகள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார், இது வந்து ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டி தான், நான் ஜென்ரலாக அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் என்னோட மனைவி கண்ணு இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், அதனால இந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன், எவ்வளவு செலவாகுங்கிறாரு. அந்த டாக்டரும் தயங்கி சொல்கிறாரு, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கண்ணுக்கு 25,000 ரூபா ஆகும், பட் இப்போ அதை விட 10 மடங்கு ஆகும். இப்போ ஒரு 25 லட்ச ரூபா ஆகும். 2 கண்ணுக்கு 50 லட்ச ரூபா ஆகும். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே என்னால் கார்னியா வந்து ரெடி பண்ண முடியுங்கிறாரு. இந்த தொகையை கேட்டு அரவிந்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா இவ்வளோ பெரிய தொகை கேட்குறாங்கன்ட்டு. இவர் என்னதான் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் கூட இவரோட சம்பளமும் லிமிட்டடாக இருக்குது. இப்போ அவங்க மனைவியும் ஒர்க் பண்ணலை. இப்போ இவரோட ஒருத்தரோட இன்கம்மை வச்சு தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. ஈவன் அவங்க வீட்டில் ஃபுல் டைமாக ஒரு மெய்டு இருக்காங்க. பட் இவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவங்க மனைவி கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்குறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இவ்வளோ பணத்தை வச்சுலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்கிறாங்க. பட் அவங்க மனைவி பெருந்தன்மையாக சொன்னால் கூட இந்த பணத்தை 50 லட்ச ரூபா ரெடி பண்ணால் தன்னோட மனைவிக்கு திரும்ப பார்வை வந்துருமே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அதே டயத்தில் இல்லீகலாக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருந்தால் கூட தட்ஸ் ஓகே, டாக்டருக்கு தெரியும் அவங்க ரிஸ்க் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க, நாளைக்கு நம்ம மேலே எதுவும் பழி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் அந்த பணத்தை ரெடி பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கிறாரு. அந்த பணத்தை இவர் எப்படி ரெடி பண்ணுறாருனா, இவருக்கு சொந்த ஊரில் ஒரு லேண்டு வீடெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் சேல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஆஃபீஸில் என்னெல்லாம் லோன் போட முடியுமோ அப்படி லோன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா ரெடி பண்ணுறாரு. 10 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆயிடுது. அதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர் ஃபேமிலி மெம்பர் எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு ஃபைனலாக 50 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஓகே டாக்டர், பணம் ரெடி, நீங்கள் கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த டாக்டரும் ஓகே சார் அப்படிங்கிறாரு.
அரவிந்த் தன்னோட மனைவிக்கு பார்வை வேணுங்கிறதுக்காண்டி தான் இது என்னதான் ஒரு ஷார்ட்கட் ரூட்டாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு அந்த பணத்தை பிரட்டி எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவியோட கண் பார்வைக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அரவிந்த் அவர் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு இதுதான். இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையிலையும் அவங்க மனைவியோட வாழ்க்கையிலையும் என்ன நிகழப்போகுதுங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஃபைனலா அரவிந்த் 50 லட்ச ரூபா பணத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல செலுத்துறாரு. அவரும் ஒரு 2-3 வாரம் பொறுமையா வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஹாஸ்பிட்டல் ஐ டாக்டர்ட்ட இருந்து ஃபோன் வருது. கங்க்ராச்சுலேஷன் அரவிந்த், ஃபைனலா உங்களுக்கு கார்னியா கிடைச்சிருச்சு, உங்க மனைவிக்கு கூடிய விரைவில் பார்வை கிடைக்க போகுதுன்னு சொல்ல விட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த டாக்டரும் சொல்றாரு, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆங்க, உங்க மனைவியை சில செக்அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட் குறித்து இந்த சர்ஜரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு 1 வீக் அந்த மனைவியோட உடம்பு ஃபுல்லா பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களுக்கு அந்த கார்னியா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக சர்ஜரி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அரவிந்த் ஜனனி 2 பேருமே பதட்டத்தோட இருக்காங்க. இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக போகணும், தன்னோட மனைவிக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. ஃபைனலாக அந்த சர்ஜரி நாளும் வருது, சர்ஜரியும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. அப்போ டாக்டர் அரவிந்த் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனைவிக்கு சர்ஜரி முடிஞ்சிருது, கண்டிப்பாக இன்னொரு 2 நாளைக்குள்ள அவங்களுக்கு கண் பார்வை வந்துடும் சொல்ல விட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்படி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர்த்துக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு பார்வை வரும்போது கண் கட்டை பிரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஈவெண்ட் தான் ஜனனிக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அவங்க கண் கட்டை பிரிக்கிறாங்க. மெதுவாக பிரிக்கும் போது முன்னாடி நிற்கிற தன்னோட கணவரோட முகத்தை பல மாதங்களுக்கு அப்புறம் பார்க்குறாங்க. அவங்களால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. தனக்கு கண் பார்வை பறிமோனதுக்கு அப்புறம் தன்னோட உலகமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த வாழ்க்கையில வெளிச்சத்தையே பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு திரும்ப அந்த கடவுளோட கருணையால கண் பார்வை கிடைச்சத அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அவங்களால வார்த்தையால விவரிக்க முடியல. ஒட்டுமொத்த குடும்பமும் கட்டி பிடிச்சு கதறி அழுகிறாங்க. அதுவும் இவங்க தன்னோட அந்த 2 வயசு குழந்தைய பார்க்கும்போது ஜனனிக்கு உடம்புல வந்த அந்த சிலிர்ப்பையும் சந்தோஷத்தையும் வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஃபைனலா இவங்க கண் பார்வை சரியானதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் சில மாதங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஜனனி தன்னோட கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு கண் பார்வை வந்துருச்சு, நான் திரும்பவும் வேலைக்கு போறேன், அப்பதான் நம்ம வாங்கின கடனை அடைக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல விட்டு அவரும் யோசிக்கிறாரு, ஆரிஷியர் உனக்கு கண்ணெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குல்ல, ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு என்னால கண்டிப்பா முடியும், நான் திரும்ப அதே கெமிக்கல் இன்ஜினியர் ஜாப்புக்கு தான் போறேன், இந்த டைம் நான் கண்டிப்பா ரொம்ப கவனமா வேலை பார்ப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரும் வேலைக்கு போங்கிறாரு. இப்படி இருக்கும்போது இப்போ ஜனனியோட மனசில் நீண்ட நாளாக ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க கணவருக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குன்னு. இந்த டைம் அவங்க மனசில் இருக்க தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு தன்னோட கணவர் தன்னை பற்றி என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு எப்படி கண் பார்வை பறி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, உங்களுக்கு நைட் இந்த மாதிரி ஒரு கால் வந்ததுனால உங்களுக்கு மேபி வேறு ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கான்னு, எனக்கு மைண்டு ஃபுல்லாக அது ஆக்குபைட் ஆனதுனால தான் நான் ஆக்சிடெண்ட்டாக சில ஆசிட்டை தப்பாக மிக்ஸ் பண்ணதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அரவிந்த் ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக் ஆகிட்டார். என்னம்மா சொல்கிற, நீ போய் என்ன சந்தேகப்படுறியா, இந்தா என் ஃபோன் அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி தன்னோட ஃபுல் ஃபோன் ரெக்கார்டையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. இந்தா என் ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ, கடந்த 1 வருஷமாக வந்த ஒரு கால் டீட்டெயில் கூட நான் டெலீட் பண்ணல, அதுவும் மிட் நைட்டில் வந்த கால் எல்லாமே நான் ஒர்க் பண்ண கேஸ் ரிலேட்டட், அதுவும் சில எமர்ஜென்சி கேஸுனால தான் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீ இதை என்கிட்ட ஓப்பனாகவே கேட்டு தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு இவரும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அவங்க மனைவி கிட்ட அவங்களும் மனைவி சந்தேகப்பட்டு கணவரோட ஃபோனை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை, இருந்தாலும் இவர் ஃபோனை எடுத்து அந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்துப்பார். நைட்டு 1 மணிக்கு ஆட்டு கால் வந்திருக்குன்னு பாரு, ஓகே நீ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னால அந்த கால் யார் வந்துட்டு இருந்து பாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் ரெக்கார்டு எல்லாத்துக்கு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே அஃபிஷியல் காலுங்கிறதுனால இப்போ ஜனனிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்கு.
அவங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு புள்ளியில் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது இப்போ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்குது. திரும்ப கண் பார்வை கிடைச்சிருக்கு, தன்னோட கணவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, தன்னோட கணவர் தன்னை மட்டும்தான் நேசிக்கிறார் தெரியவிட்டு இவங்க வாழ்க்கை பயங்கர ஹாப்பியாக திரும்ப ஆன் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஜனனிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவங்க உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அடிக்கடி வாமிட் வருது, ஃபீவர் வருது, டயரியா போகுது. எல்லாருமே கிளைமேட் சேஞ்ச், சாப்பிட்டதை ஒத்துக்கலான்னு என்னென்னமோ திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீவர் குறையல. இப்போது அதே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க, எங்கேயோ செக் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையிலே இதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் இவங்களோட உடம்பு ரொம்ப மோசமாகி அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண விட்டு அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஜனனியோட உடம்பை ஃபுல் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல என்ன மாதிரி வியாதி இருக்குங்கிற ரிப்போர்ட் வரும்போது அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே நிலைக்குலைய செஞ்சிச்சு. ஜனனியோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குங்கிற விஷயத்தையே டாக்டர் அவங்க கணவர்கிட்டையும் ஜனனிக்கிட்டையும் சொல்ல வர்றதுக்கு அவ்வளவு தயக்கமாக ஃபீல் பண்றாரு. பட் அப்படி இருந்தா கூட ஒரு டாக்டர் சொல்லி தான் ஆகணும். அப்ப அரவிந்த் கிட்டையும் ஜனனி கிட்டையும் இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனைவியோட உடம்புல மிக கொடுமையான உயிர்கொல்லி நோயான HIV வைரஸ் இருக்குன்னு சொல்ல விட்டு ஒரு செகண்ட் இவங்களோட இருதயமே நின்று போச்சு. சத்தியமா அவங்களால நம்பவே முடியல. ஜனனி இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. சார் நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சார், நாங்களாம் பக்காவான ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களுக்குலாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் திரும்ப வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கிறாங்க. இல்லை ஜனனி, நாங்கள் 4 டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், 4 டைமே HIV பாசிட்டிவ் தான் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்ல விட்டு ஜனனி பயங்கர ஷாக் ஆகி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கணவருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ ஜனனி கணவரை பார்த்து கேட்குறாங்க, இங்கே என்ன சந்தேகப்படாதீங்க, உண்மையிலே இந்த வியாதி எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, நான் உங்களை தவிர யார்கிட்டையும் தவறான எந்த உறவுலையும் இருந்ததில்லை, ஒரு செகண்ட் கூட தவறான நோக்கத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் கூட இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஜனனி சொல்கிறாங்க. பட் இவங்க மனைவிக்கு இப்படி உயிர்கொல்லி நோய் வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க கணவரின் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோய் வந்தால் கணவன் மனைவி 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பில் இருந்தால் 2 பேத்துக்கும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அரவிந்த் போய் அவரோட பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு நெகட்டிவ்னு வருது. ஸோ அரவிந்துக்கு இந்த வியாதி இல்லை, பட் ஜனனிக்கு HIV பாசிட்டிவ் இருக்கு. பட் அரவிந்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனைவியை முழுவதுமாக நம்புறாரு. தன்னோட மனைவி எந்த விதமான தவறான உறவுக்கும் கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அவர் நம்புறாரு. பட் அப்படி இருந்தால் கூட இது வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். அதோட சிவியாரிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் டாக்டர்ஸ் இப்போ அந்த வைரஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி என்ன பலன்? ஸோ இந்த நோய்க்கு டெம்பரவரியாக அவங்கள கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வைக்கிற மாதிரி மருந்து கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது. இப்படி இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, திரும்ப கண் பார்வை வந்தது, இப்போ திரும்ப ஒரு உயிர்கொல்லி நோய் வரும்போது வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஸோ கணவருக்கும் தன்னோட மனைவியை பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க மனைவி குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. தன்னோட கணவர் தன்னை எப்படி எடுத்துப்பாரு, தன்னோட சமூகம் தன்னை எப்படி எடுத்துக்கும், தன்னோட குடும்ப உறவுகள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த வியாதியால் தான் மரணிக்க போகிறோம் அப்படிங்கிற மரண பயத்தையும் தாண்டி இந்த சமூகமும் இந்த உறவும் தன்னை தவறாக பேசிடுவாங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட கணவர் மனசுக்குள்ள தன்னை பற்றி ஒரு தவறான எண்ணம் வச்சிரு போகிறோங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க மனசுக்குள்ள புகுந்துட்டு அவ்வளவு வேதனையை கொடுக்குது. இப்படியே வேற வழியே இல்லாமல் அந்த குடும்பம் நகர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க எப்படி இருக்காங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சரி இந்த வியாதியை பற்றி நினச்சிக்கிட்டு மற்ற எல்லாரும் தன்னை எப்படி எடுத்துப்பாங்கங்கிற மாதிரி சோகமாகவே இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஜனனியை தனியாக விடுறதுக்கே அவங்க கணவர் பயப்படுறாரு. மன ரீதியாக மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காரு. அவர் தன்னோட மனைவியை மனசார நம்புறாரு. பட் ஜனனி அந்த நம்பிக்கை தன்னோட கணவருக்கு முழுவதுமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படியே சில நாள் உருண்டோடி போகும்போது இவர் எப்படின்னா தன்னோட மனைவியை தனியாகவே விட மாட்டார். எப்போ ஒன்று பகலில் ஃபுல்லாக அவங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக இவர் அவங்க கூட இருப்பார். அப்படி ஒரு நாள் நைட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு இவருக்கு கணவருக்கு முழிப்பு வருது. அப்போ ஜனனி பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க அழுகிறதும் சகஜமான விஷயந்தான். இவர் அரவிந்த் எந்திரிச்சு திரும்ப தன்னோட மனைவியை கன்சோல் பண்ணுறாரு. நீ கவலைப்படாதமா, ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது, சீக்கிரமாக நம்ம இதை தள்ளி போகிறதுக்குரிய எல்லா வேலையும் பார்ப்போம், நீ தைரியமாக உனக்கு எல்லாருமே நாங்கள் இருக்கோம்னு சொல்லும்போது அப்போ ஜனனி தன்னோட கணவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க.
நீங்கள் என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்கலையே, என்ன தவறாக நினைக்கலையேங்கிற திரும்ப திரும்ப அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இல்லைம்மா நான் உன்னை சத்தியமாக அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்லும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் என்ன தப்பாக தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் இல்லைங்கிறாரு, அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மறைக்கிறீங்க, நான் வேறு யாரு கூட ஏதாவது தவறு பண்ணியிருப்பனோன்னு நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்கிற மாதிரி இந்த ஜன்னியோட மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. அப்போ அவங்க கணவரும் இல்லைங்கிறாங்க, இவங்க ஆமாங்கிறாங்க. திடீர்னு எக்ஸ்ட்ரீம் எமோஷன், அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் லூஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட்ல 7வது மாடியில. பயங்கரமா கத்து போறாங்க, இனிமேல் இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைங்கிறாங்க. இங்க பாரு ஜனனி, யாரும் உன்னை எதுவுமே தப்பா நினைக்கல, சரியா? எப்படியோ அந்த வியாதி வந்துருச்சு, நம்ம அதை சரி பண்றதுக்குரிய வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ சொன்னா கூட அந்த ஜனனியால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி இருக்கும் தன்னோட கணவரை இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த 7வது மாடியில் இருக்கிற ஜன்னல் வழியா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு செகண்ட் இந்த அரவிந்துக்கு என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியல. ஜன்னல்ல போய் எட்டி பார்க்கறாரு, கீழே அவங்க மனைவியோட சடலத்தை பார்க்கறாரு. உண்மையிலேயே இந்த அரவிந்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. உடனே ஆம்புலன்ஸ் வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க. ஃபைனலா இவங்களோட உடலை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பிரேத பரிசோதனைக்கு வர்றாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் அரவிந்த் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. அவரும் எல்லாத்தையும் சொல்றாரு. இவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, அவங்களுக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் வந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு தற்கொலை வழக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த அரவிந்த்ங்கிற கிரைம் ஜேர்னலிஸ்டோட வாழ்க்கையை மாறிப்போது. கையில் ஒரு 2 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னோட மனைவியும் இல்லாம தன்னோட மனைவி இந்த மாதிரி ஒரு மரணத்தை தழுவிருக்காங்களேங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் மனசுல 1000 கொஸ்டின் வருது. தன்னோட மனைவிக்கு எப்படி இந்த வியாதி வந்தது, தன்னோட மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் கேப்ல அவங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் கோர்வையா எடுத்து பார்த்தா அவரால் நம்பவே முடியல, அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ இப்படி வேற வழி இல்லை, இப்ப தன்னோட வாழ்க்கையை தள்ளணுமே சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை தன்னோட 2 வயசு குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு 2-3 மாசம் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை பண்ணுறது யாருன்னா, இவர் எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க மனைவி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்தாரோ, அதாவது ஐ சர்ஜரி பண்ணது, அதுக்கப்புறம் இவங்களை செக்அப் பண்ணது, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் யார் மேடம் கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் மேம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு நான் ஃபுல்லாக அந்த ரூம் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு கூட என்ன ஞாபகம் இருக்குமான்னு கேட்கும்போது அரவிந்தையும் யோசிச்சு ஞாபகம் இருக்கும் மேடம் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. சார் இது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நேராக வர முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை மேடம் எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, எதுனாலும் சொல்லுங்கிறாரு. இல்லை சார் இது உங்கள் மனைவியோட மரணம் சம்பந்தமான விஷயம், கொஞ்சம் நேராக வர முடியுமான்னு கேட்கும்போது அப்போ தான் இவருக்கு பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. தன்னோட மனைவியோட மரணத்துக்கும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கும் இந்த நர்ஸுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கும்போது சரி என்னன்னு சொல்லுங்க மேடம், இப்போவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் நேராக வாங்கங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாசலில் இத்தனை மணிக்கு வாங்கங்கிற மாதிரி டைம் குறிக்கிறாங்க. ஸோ இவரும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னவா இருக்கும், எதுக்காக அந்த நர்ஸ் தன்னை வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மறுநாள் காலையில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்குறாரு 9 மணிக்கு வர்றேன்னு சொன்ன நர்ஸு 10 மணிக்கும் வரல, 11 மணிக்கும் வரல, 12 மணிக்கும் வரல. அவங்க செல்ஃபோனுக்கு கால் பண்ணால் திரும்ப செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. இப்போ சரி ஓகே ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நர்ஸ்லாம் இருக்கிற டிபார்ட்மெண்ட் கேட்டார். எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக சோகமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க நர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க மீட் பண்ண வரேன்னு சொன்னாங்க, வரலை, அவங்கள பார்க்கலாமா, அவங்க எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு சார் உங்களுக்கு நியூஸ் தெரியாதா அப்படிங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் காலையில் அவங்க எப்பவுமே இந்த ஸ்கூட்டியில் தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு வருவாங்க. இன்றைக்கி அப்படி டியூட்டிக்கு வரும்போது ஒரு தண்ணி லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல விட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இன்சிடெண்ட்டுமே கோஇன்சிடென்ட்ஸா இல்லை யாராவது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அவர் ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட், எவ்வளவு கிரைம் அவர் பார்த்துருப்பாரு. பட் நடக்கிற எல்லா விஷயமே கோஇன்சிடென்ட்ஸ் மாதிரியும் தெரியல, இது எல்லாமே லிங்க்டாக இருக்கிற மாதிரியும் அவருக்கு புரியல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு அவர் தெரியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு. சார் இந்த மாதிரி ஒரு நர்ஸு கால் பண்ணாங்க, என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பட் நான் வர்றப்ப ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. என்கிட்ட அவங்க என்ன சொல்ல முயற்சி பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு
எனக்கு எதுவும் தெரியாது சார், பட் அந்த நர்ஸை பற்றி கொஞ்ச நாளாகவே ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மனநலம் சரியில்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க மேபி இதே மாதிரி நிறைய பேர் கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி மனநலம் சரியில்லை மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மனைவியோட மரணத்தில் எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது சார், நான் தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி இந்த அரவிந்த்ங்கிற நபரை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அரவிந்தோட மனசுல பலவிதமான கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தன்னோட மனைவிக்கு எப்படி இந்த உயிர்கொல்லி நோய் வந்தது, அதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் தான் கிட்ட என்ன சொல்லணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் சொல்ல வந்தாங்களா, இல்லைன்னா இந்த டாக்டர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு மனநல சரியில்லாம இருந்துச்சா, உண்மையிலேயே இதுல ஏதாவது மர்மம் இருக்கா, இல்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை கொடுக்குதாங்கிறத இந்த அரவிந்தால உணர முடியல. பட் ஒண்ணு மட்டும் அரவிந்துக்கு புரியுது, தன்னோட மனைவியோட மரணமும் அவங்க மரணிச்ச விதமும் இவரோட மனசுல ஒரு கொடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணுது. பிகாஸ் எல்லாருமே என்ன பேசுறாங்க, ஏதோ தவறான வழிக்கு போயிட்டா ஹஸ்பண்டுக்கு தெரிய விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி தன்னோட மனைவியை பத்தி இந்த உலகமே தவறா பேசினதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வரைக்கும் தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வியாதி வந்துருச்சு, தன்னோட மனைவியை முழுவதுமா நம்பினாரு, தன்னோட மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த சாப்டர் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்போ இந்த நர்ஸ் ஒரு கால் பண்ணாங்கல்ல, அந்த கால் தான் இவருக்கு நிறைய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இவர் ஏற்கனவே ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட், 1000 கிரைமை இவரே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ கிரைமை எவ்வளவோ விக்டிம்காக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை ஏன் தன்னோட மனைவிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, தன்னோட மனைவியோட மரணத்தில் இருக்க மர்மத்தை இந்த உலகத்துக்கு தான் ஏன் எடுத்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியோட வாழ்க்கையில நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் கோர்வையா வச்சு பார்க்கும்போது இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நெருடலா இருக்கு. தன்னோட மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த கொடிய வியாதி வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் தான் எதற்காக கால் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டா தன்னோட மனைவிக்கு என்ன நடந்ததுங்கிறத இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு தன்னோட மனைவியோட கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர்ங்கிறத தன்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த கிரைம் ஜேர்னலிஸ்ட் முதன்முறையா தன்னோட மனைவிக்காக, தன்னோட மனைவியோட நன்னடத்தையை நிரூபிக்கிறதுக்காக, தன்னோட மனைவியோட மரணத்தில் இருக்கிற அந்த மர்மத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தன்னோட மனைவியோட வழக்கை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த வழக்குல என்ன நடந்தது, இவங்க மரணத்துல ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த வழக்குல இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் திருப்பங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல என்னெல்லாம் மர்மங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. இந்த எபிசோட பத்தி உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.